அண்மைச் செய்தி. டிட்வா புயலால் பெய்த மழையால் தூத்துக்குடி அருகே மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து பகுதியில் அமைந்துள்ள மேற்கு காமராஜர் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் குளம் போல் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களை செய்தியாளர் சிதம்பரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிதம்பரம், விவரங்களை சொல்லுங்க. வங்கக்கடலில் உள்ள டிட்வா புயல் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று காலை முதல் தற்போது வரை பரவலாக மழை பெய்து வருகிறது. அதன் நிலை கடந்த 23 மற்றும் 24 தூத்துக்குடி மாநகர் மற்றும் மாவட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாநகராட்சி அருகே உள்ள ஓட்டப்படம் சட்டமன்ற உட்பட மாப்பிள்ளையூர் பஞ்சாயத்து பகுதியில் அமைந்துள்ள மேற்கு காமராஜர் நகர் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மக்கள் வீடுகள் உள்ளன. இந்த வீடுகளை அன்று பெய்த மழையில் தேங்கிய மழைநீரும் இப்போது பெய்த ஒரு மழைநீரும் கலந்து சேர்வதால் மழையின் அளவு கூடி வருவதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது முழங்கால் அளவு தண்ணீர் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அத்தியாவசிய தேவை பொருட்கள், காய்கறி, பால் உள்ளிட்ட பொருட்களை வழங்குவதற்கும் இந்த மழைநீரை கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. விளம்பரமான திமுக அரசின் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் மேற்கொள்வதனால் நாங்கள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யும் காலங்களில் 3 மாதங்கள் இதே நிலைதான் ஏற்படுவதாக குற்றப்படுகிறார். மேலும் இது குறித்து விளம்பரமான திமுக அரசின் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம், பஞ்சாயத்து உள்ளிட்டவர்களும் பல முறை தகவல் அறிவித்தும் தற்போது வரை இந்த மழைநீரை அகற்றுவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை எனவும் குற்றம் வருகின்றனர். மேலும் இந்த மழைநீர் கழிவுநீர் கலந்துள்ளதால் அப்பகுதியில் நோய் தொற்று மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட பரவலுக்கு சூழ்நிலை உருவாகியுள்ளது. இது குறித்து மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுத்து மழைநீரை அகற்றுவதற்கு வேண்டும் என அப்போது மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிதம்பரம்.